வீட்டின் சமையல் அறையில எப்போதுமே பருப்பு வாங்கி வச்சிருக்கணும். சமையல் அறையில பருப்பு இருந்தா அன்னபூர்ணி தெய்வம், அன்னத்துக்கு அதிதேவதை அன்னபூர்ணி தெய்வமே இருக்கிறதா முன்னோர்கள் சொல்லுவாங்க. 4-5 மாசமா பருப்பு கிச்சன் ரூம்ல தான் சாமி இருந்துச்சு. அதான் 2 மாசமா பருப்பு ரேஷன்ல போடலையா சாமியா? நான் என்ன பண்றது? இது ரேஷன்ல பருப்பு போடலையா? நீ ஓசியில வாங்குற பொறுப்பா? காசு கொடுத்து எதுவுமே வாங்க மாட்டியா? உன் வீட்டுக்கு அன்னபூர்ணி இல்ல, அந்த அன்னபூர்ணி கூட வராது. கொடுத்தாரு. நான் என்ன பண்ணா என் பொட்டத்தை சாப்பிட்டேன். இப்படி 4 பொட்டத்தையும் சாப்பிட்டு பார்த்துட்டேன். ஆனா அந்த அளவுக்கு டேஸ்ட் இல்ல. அடுத்த வருஷம் கொடுத்தாருன்னா உனக்கு தரேன், சரியா? இளந்தம்பழம் சாப்பிட்டா ரொம்ப நல்லதாமே. யாருக்கு? கடைக்காரருக்கு தானே. மூஞ்சி மகரையும் பாரு, செலவு வைக்கிறதுக்கு டைலாக்.